காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நாள்தோறும் 2000 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜூலை 11ஆம் தேதி வரை நாள்தோறும் 2000 கன அடி தண்ணீர் திறக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டறியலாம். நிரஞ்சன், தற்பொழுது உச்சநீதிமன்றம் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நாள்தோறும் 2000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன? இந்த காவிரி தொடர்பான வழக்கானது இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 பேர் கொண்ட சிறப்பு அமர்வு முன்பு சரியாக 3:45 மணிக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசின் சார்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது கேரள அரசின் மீது. அது என்னென்னவென்று பார்த்தோமேயானால், கேரள அரசு பல்வேறு புதிய அணைகளை கட்டும் திட்டத்தில் இருக்கின்றார்கள். இதனால் தமிழகத்திற்கு நீராதார பிரச்சனையானது ஒரு மிகப்பெரிய தலையாய பிரச்சனையாக மாறி வருகிறது என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்தார்கள். அது மட்டுமில்லாமல் காவிரியிலிருந்து ஒவ்வொரு அரசுமே ஒவ்வொரு மாநிலமும் இந்த அளவிற்கு தான் தண்ணீர் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கின்றது. ஆனால் கேரள அரசு அந்த வரைமுறைகளை எல்லாம் மீறி காவிரியிலிருந்து அதிகப்படியான நீரினை அவர்களது பயன்பாட்டிற்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் இந்த தமிழக அரசின் இந்த குற்றச்சாட்டின் மீது 15 நாட்களுக்குள் அதாவது இந்த புதிய அணை என்னென்ன அணைகள் எல்லாம் கட்டப்படுகிறது உள்ளிட்ட விவரங்களை 15 நாட்களுக்குள் தமிழக அரசிற்கு தெரிவியுங்கள் என்று கேரள அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழக அரசின் சார்பாக கேரள அரசு 6 இடங்களில் புதிய அணைகள் கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனை அடுத்து இந்த வழக்கின் இறுதி விசாரணையானது தற்பொழுது தேதியானது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜூலை 11ஆம் தேதி முதல் இந்த வழக்கின் விசாரணையானது தொடர்ந்து நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அதுவரை தமிழகத்திற்கு தேவையான அந்த தண்ணீராக கொடுக்க வேண்டியது 2000 கன அடி தண்ணீர் என்பதனை தற்பொழுது உச்சநீதிமன்றம் நிர்ணயித்திருக்கின்றது. எந்தவிதமான இடைவெளியும் இன்றி இந்த 2000 கன அடி தண்ணீரை தொடர்ந்து கர்நாடக அரசானது தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து திறந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த இன்றைய உத்தரவுகளின் சிறப்பம்சங்களாக இருந்து வருகிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பான உத்தரவை தவிர்த்து பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஏதேனும் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா? அது தொடர்பாக ஏதேனும் தெரிவித்திருக்கிறதா? தற்பொழுது இந்த கேரள அரசின் இந்த அணை கட்டும் விவகாரம் தான் இன்றைய தினம் தமிழக அரசின் சார்பாக பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தமிழக அரசின் சார்பாக முன்வைக்கப்பட்ட வாதங்களில் இந்த காவிரியிலிருந்து வருகின்ற நீர் உள்ளிட்ட பல்வேறு நீராதாரங்கள் ஒவ்வொரு மாநிலங்களுமே தமிழக அரசின் அண்டை மாநிலங்கள் ஒவ்வொன்றுமே இதனை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். புதிய அணை கட்டுதல் போன்ற விவகாரங்களை அவர்கள் கையில் எடுத்திருப்பதன் காரணமாக தமிழகத்திற்கு வரவேண்டிய நீராதாரங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பினை சந்தித்து வருகின்றார்கள் உள்ளிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. இதனை அடுத்துதான் உச்சநீதிமன்றம் உடனடியாக கேரள அரசிற்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். 15 நாட்களுக்குள் இந்த எந்தெந்த மாதிரியான அணைக்கட்டு விவகாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உள்ளிட்ட அதன் விவரங்களை தமிழக அரசிற்கு வழங்க வேண்டும் என்ற இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசின் சார்பாக கேரளா 6 இடங்களில் புதிய அணைகளை கட்டும் விஷயங்களை மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார்கள். இந்த அணைகள் கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு வருகின்ற நீராதாரங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்ற விஷயங்களும் இன்றைய தினம் எடுத்துரைக்கப்பட்டது. கர்நாடக அரசிற்கு எந்த விதமான வாதங்களும் இன்றைய தினம் கேட்கப்படவில்லை. அவர்களிடம் கேட்டார்கள், நாங்கள் இன்றைக்கு கூறுவதற்கு எதுவும் இல்லை என்று கூறினார்கள். 2000 கன அடி தண்ணீர் திறந்து விடுவதற்கும் அவர்கள் பெரிய அளவில் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. இனி வருகின்ற விசாரணையின் பொழுதுதான் எத்தனை கன அடி தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறார்கள், எவ்வளவு நிலுவையில் இருக்கிறது உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களும் தமிழக அரசின் சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக குறிப்பிடப்படும். பவானி ஆற்றை பொறுத்தவரை தற்பொழுது அந்த அணைக்கட்டு விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வேறொரு வழக்கின் ரூபத்தில் தற்பொழுது அது நிலுவையில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இதே காவிரி வழக்கினை விசாரிக்கும் வரை புதிய மனுக்கள் எதையும் இந்த நதிநீர் சம்பந்தமாக இந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் தொடுக்க கூடாது என்றும் கூறியிருந்தார்கள். தற்பொழுது இறுதி விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இனி போடப்படுகின்ற மனுக்கள் அனைத்தும் ஒரு இடைமனுக்களாக சேர்க்கப்பட்டு ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு விரிவாக விசாரிக்கப்படும்.